ஐயப்பன் என்ன சொன்னாரு? தத்துவமசின்னார். என்ன சார் தத்துவமசி அர்த்தம்? யோசிச்சு பாருங்க. நானும் நீயும் ஒண்ணுன்ட்டார் ஐயப்பன். எவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் உனக்கு ஐயப்பன் கொடுத்துருக்காரு, யோசிச்சு பாருங்க. நம்ம சாதாரண மனுஷங்க. நம்ம எல்லாம் சினிமா போறோம், டிவி பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், சினிமாக்கு போறோம், ஹோட்டலுக்கு போறோம், எங்கெல்லாமோ போறோம். ஆனா ஐயப்பன் என்ன சொன்னார்? அதை மீறி நானும் நீயும் ஒண்ணுடான்னார். அதுதான் தத்துவமசி. அப்போ ஒரு தெய்வம் தன்னுடைய பக்தர்களை தனக்கு இணையாக கருதுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த சபரிமலைக்கு நம்ம எப்படி சார் போனோம்? அந்த மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு பல பேர் சிப்ஸ் வாங்குறதுக்காக சபரிமலைக்கு போறாங்க. நான் சிப்ஸ் வாங்குறது வேண்டாம்னு சொல்லல, சிப்ஸ் சாப்பிடுறது தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த சபரிமலை பயணம் என்பது, என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், இன்னைக்கு இருக்கார், மிகப்பெரிய பிசினஸ் மேன். பெங்களூர்ல இருந்து வராரு சபரிமலைக்கு, எவ்ரி மந்த் வராரு. ஆனால் தன்னோட ஐடென்டிட்டியை காட்டிக்கவே மாட்டார். என்ன காட்டிக்க மாட்டார்? இன்னைக்கு நிறைய பேர் விசிட்டிங் கார்டு எடுத்துட்டு போவோம் சபரிமலைக்கு. சாமி இதான் சாமி என் நம்பரு, என்னை கூப்பிடுங்க சாமி. சபரிமலை வியாபார ஸ்தலம் இல்லை. சபரிமலை நீ நினைக்கிற மாதிரி ஊட்டியோ கொடைக்கானலோ இல்லை. சபரிமலை என்பது ஒரு அற்புதமான ஸ்தலம். எங்க ராமர் வந்த இடம், அனுமான் நின்ற இடம், சபரிக்கு மோட்சம் கொடுத்த இடம். சாதாரணமான இடம் இல்லைங்க அந்த சபரிமலை.